குருவை பற்றியும் பக்கவாத்திய கலைஞர்களை பற்றியும் ஒரு சிறிய அறிமுகம். குரு இசையரசி கும்பகோணம் கலா அனந்தராமன் அவர்கள் தனது 7வது வயதில் வாய்ப்பாட்டு கலையை குரு விஷ்ணுபுர சுவாமிநாதன் பிள்ளை அவர்களிடம் பயின்றார். தனது 11வது வயதில் முதல் மேடை கச்சேரியை நிகழ்த்தினார். அதற்கு பிறகு பல கச்சேரிகளில் தனது திறமையை வெளிக்காட்டியுள்ளார். 2 வருடம் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களிடம் இசை பயின்றுள்ளார். அன்று எந்த உற்சாகத்துடன் தனது இசை பயணத்தை தொடங்கினாரோ அதே உற்சாகத்துடன் இன்றளவும் இசை தொழிலை விடாமல் அடுத்த வரும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து வயது வெறும் எண்கள் என வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது தாயை வாழ்த்தி வணங்குகின்றேன். உங்களுடைய கரகோஷத்தை குரு ஸ்ரீமதி கலா அனந்தராமன் அவர்களுக்கு இன்னும் அருமையாக தட்டலாம். ஒரு குழந்தைய ட்ரெயினப் பண்ணி அதை கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டன்றது ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் சிஷ்யைக்கும் அந்த பெருமை சேரும். 9 வயதில் சேர்ந்த அந்த குழந்தை அந்த குருவை விடலை, குரு சிஷ்யை விடலை. அதோட சக்ஸஸ் தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. அதுவும் எப்படி கிடச்சிருக்குன்னா, இந்த ஹெவியான மழை ஒரு 2 மணி நேரம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம். எப்படி இன்றைக்கி இந்த அரங்கம் கிடச்சி நம்ம இந்த குழந்தைய பாட வச்சு முடிக்க போகிறோன்னு. அவங்க 2 பேரும் உண்மையாக இருந்ததுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சபா கிடச்சிருக்குன்னா அது கடவுளோட கிருபை. அந்த குருவும் இதுக்கு முக்கிய காரணம் குருவும் சிஷ்யோட மன எண்ணம், அந்த 2 பேரோட அந்த அன்பு. நான் பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அது சொல்ல வேண்டாம், குரு சிஷ்யை மாதிரியே இருக்காது. குழந்தை எந்த நேரமும் எங்கள் வீட்டில் தான் இருப்பா. அவங்க வீட்டில் இருக்கிறத விட இந்த குழந்தை பாட்டு கற்றுக்கிறது, நட்டுவாங்கம் கற்றுக்கிறா, அண்ட் ஆஸ் அ கிளாசிக்கல் டான்ஸர் என்னோட பரதம் கற்றுக்கிறா. எல்லா இதுலேயுமே அவள் சிறந்து விளங்குறா. எல்லாத்தோட குரு மரியாதை அப்படின்னா என்னன்னு இந்த குழந்தைகிட்ட கற்றுக்கலாம். அவ்வளோ மரியாதை. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எங்கள் 2 பேர்கிட்ட கேட்காம அவள் செய்யவே மாட்டா. அதோட வெற்றி தான் இவ்வளோ பெரிய சபா அவளுக்கு இன்னைக்கு கிடச்சி. உனக்கு என்னப்பா அந்த மாதிரி சபா, சின்னது வேண்டாம், உனக்கு இவ்வளோ பெரிய மேடையை கொடுக்குறேன் பாருன்னு அந்த கடவுளே கொண்டாந்து உனக்கு கொடுத்துருக்கார். அதுதான் மனநிறைவு. நீ இங்கேருந்து நான் உன்னை பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறேன். அவ்வளோ எங்களை இன்றைக்கி இந்த 2 மணி நேரம் பட்ட ஒரு கலக்கம் இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு தான் அந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக பக்கவாத்திய கலைஞர்கள் பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மிருதங்க வித்வான் திரு ஜே வடிவேல் அவர்கள். நல்ல கைத்தட்டலாம். இவர் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர், ரொம்ப ஒத்துழைப்பு, என்ன வேணும் ஏதுன்னு அவ்வளோ அழகாக நம்ம கூடவே சப்போர்ட்டிவாக இருக்கிறவர். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். இவர் கல்லூரியில் MA MPhil முடித்துள்ளார். வாத்திய கலைமணி, காஞ்சி மட் ஆஸ்தான வித்வான், மிருதங்கமணி போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். கடந்த 24 வருடமாக இத்துறையில் மிளர்ந்து கொண்டிருக்கிறார். நமது ஸ்ரீ சாய் நாட்டியாவில் பல்வேறு கச்சேரிகளுக்கு நிகழ்ச்சிகளுக்கு அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக அமைஞ்சிருக்கு. இப்போது எங்களுடைய கரகோஷத்தின் மூலம் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. அடுத்ததாக வாத்திய கலைமணி, கடம் வித்வான் திரு ஹரிஹரன் அவர்கள். எல்லாருக்கும் இவரை தெரியுதான்னு தெரியல, இப்போ கொஞ்சம் கெட்டப் சேஞ்சப்பில் இருக்காங்க. நம்ம 2வது அரங்கேற்றத்துக்கு வாசித்த மிருதங்க வித்வான் தான் திரு ஹரிஹரன் சார். எல்லா கலையிலையும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். கலைமாமணி EM சுப்பிரமணியம் அண்ட் திருநாகேஸ்வரன் TRS மணிகண்டன் அவர்களிடம் மானசீன சீடனாக இருந்துள்ளார். இவருக்கு காஞ்சி காமகோட்டி பீட்ட ஆஸ்தான வித்வான் என்ற மிகச்சிறந்த பட்டம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆல் இண்டியா ரேடியோவில் B ஹை கிரேட் நிறைவு பெற்றுள்ளார். மறுபடியும் ஒரு கரகோஷம் கொடுத்துருங்களேன். அடுத்ததாக
குழலிசை வித்வான் வர்ஷன் அவர்கள். இவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். நம்ம ஸ்ரீ சாய் நாட்டியாலய குடும்ப உறுப்பினர்களில் இவங்கள்லாம் ஒன்று யாருக்கும் தெரியாததே கிடையாது. திரு ஏஎஸ் நிமல்வர்ஷன் அவர்கள் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் புல்லாங்குழல் மற்றும் குரலிசையை பயின்று வாத்திய கலைமணி பட்டம் பெற்றுள்ளார். பின்னர் திரு நஞ்சப்பா மைத்ரி ராமானுஜம் அவர்களிடம் குழலிசை பயின்றுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் புல்லாங்குழல் வாசித்து வருகின்றார். மேலும் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் நற்பணி மன்றம் மூலம் பல கர்நாடக திரை இசை பக்தி பாடுகள் வாசித்து வருகின்றார். அவருக்கு எங்களது கரகோஷம். நிறைவாக வயலினிஸ்ட் திரு நவீன் அவர்கள். இவர் புதிய அறிமுகம் ஸ்ரீ சாய் நாட்டியாலயாவிற்கு. நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருக்கலாம், வயலினிஸ்ட் திரு கிஷோர் அவர்கள்னு பேர் போட்டிருப்போம். தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்களால வர முடியல. அதற்கு பதிலாக நவீன் வந்தாங்க. ரொம்ப சமத்து இவங்க நிறைய கான்செர்ட் வாசிச்சிட்ருக்காங்க. நம்ம அரங்கேற்றத்துக்கு ரொம்ப அருமையாக என்ன வேணுமோன்றதை கேட்டு வாசிச்சுருக்காங்க. இவங்க தன்னோட 5வது வயதிலேருந்து வயலின் கற்றுக்கிறாங்க. 13 வருஷமாக வாசிச்சுருக்காங்க. கேஜே ஷியாம சர்மா மற்றும் வித்வான் ஸ்ரீ கேஜி திலீப் அவர்களிடம் வயலின் இசை கற்றுள்ளார். தற்போது பிஎஃப்ஏ பட்டப்படிப்பை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பயின்று வருகிறார்.